இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2ல் வந்து செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து 1 2 3 4லேருந்து 45 வரைக்கும் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஒரு நம்பர் ஏல வந்து ஒரு நம்பர் வந்து ஸ்கொயரில் இருக்குது அப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கும் போது அது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆரை வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏ வேல்யூ எழுதிக்கிறோம். சரியா, 1 2 3 4லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ, அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆரை வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதுன்னு எழுதியிருக்கோம். ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ எழுதிட்டோமா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் ஏ மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக, அப்போ ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஏ கிராஸ் ஏ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் ஏ என்னதுலாம் 45 வரைக்கும் ஃபுல் ஃபேக்டர்ஸ் எழுத முடியாது. அதனால் ஷார்ட்கட்டாக 1, 1 2, 2லேருந்து 45, 45 வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்தது ஆர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ ஆர் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், மொதல் நம்பர் வந்து சிம்பிளாக வரும், ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பராக வரும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இதில் என்ன வரும், 45 வரும், 45 ஸ்கொயர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களா, ஹையஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 45 வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டுங்களா, அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எவ்வளோ வரும், என்ன இருக்கா, 4 2 2s are 4, அடுத்து 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49 வருது. அப்போ நம்ம நம்பர் 45ஓட தாண்டிடுது. ஓகேவா, அதனால இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன் 45ல் வந்து 45, 45 இருக்கிறதுனால நம்ம வந்து எதுக்கு அப்போ 45 ஃபேக்டர்ஸ் வரைக்கும் எழுதணும்ல அப்படின்ற டவுட் வர்றதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட 45ஓட அட்மோஸ்ட் நம்பராக போயிடுது, 49 ஆயிடுது. அடுத்த 7 ஸ்கொயர் பண்ணும்போது அதனால் 6ஓட ஸ்டாப் ஆயிடுது. டொமைன் எழுதும்போது என்ன வரும், இதில் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் 1 2 3 4 5 6. டொமைன் எழுதியாச்சா. ரேஞ்ச் வரும்போது இது வரும் 1 4 9 16 25 36. ஓகேவா.